இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராணி, நம்பூதிரி 9 நாள் சடங்கு முடிஞ்சு உங்களுக்கான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சாதானே கர்ப்பகால வயிறு தெரியும்னு சொன்னாரு. ஆனா இப்ப எப்படிமா? பொம்மி அக்கா சொன்ன மாதிரி தான் சொல்லி சமாளிக்கணும், வேற வழியே இல்ல. என்னம்மா ராணி, நீ வந்ததுல இருந்து நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ எதுவும் பதில் சொல்லாம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. இத பாரு ராணி, முதல்ல உனக்கு இந்த கர்ப்பகால வயிறு எப்படி வந்ததுன்னு சொல்லு. இவ்வளவு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்காம எங்க யாராலையும் முழுசா சந்தோஷப்படவே முடியாதுமா. ஆமா ராணி, நம்பூதிரி எங்க எல்லார்கிட்டையும் 9 நாள் கழிச்சுதான் வயிறு தெரியும்னு சொன்னாரு. ஆனா இப்போ இது எப்படிமா? அன்னைக்கு நாங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த அசல தீப பெட்டியில 4 விளக்கேத்தி பூஜைய நல்லபடியா முடிச்சுட்டு வரும்போது நம்பூதிரி எங்களை பார்த்து, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரியே ராணியோட பிறந்த வீட்டுக்கு போய் உங்களுக்கான சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அப்போ அன்னைக்கு பண்ண சொன்னாருன்னா, அப்போ நீங்க 2 பேரும் எங்க கிட்ட உண்மையை சொல்லாம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஏன் போய் சொல்லணும்? சித்தி, அது என்னன்னா, இந்த சம்பிரதாய சடங்கு நடந்து முடியற வரைக்கும் ரகசியமா இருக்கணும்னு அவர்தான் சொன்னாரு. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா இந்த சம்பிரதாயம் பாதியில நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாரு. அப்படி பாதியில நின்னுட்டா அது வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும்னு சொன்னாரு. அதான் அவரு இத யாராண்டியும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு பயந்து போய் தான் நானும் உங்க யாராண்டியும் சொல்லல. சரி, எது எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல நல்ல காரியம் நடந்துடுச்சு. ஆமாங்க, இந்த வயிறு தெரியற வரைக்கும் மனசு என்னமோ மாதிரி இருந்தது. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ராணி, உன்னை இப்படி பார்க்க நாங்க எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? உண்மையை சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா ராணி, சித்தார்த்த எங்க ஆளை காணோம்? இல்ல தாத்தா, நானும் தாடிகாரனும் தான் வீட்டுக்குள்ளார வந்தோம். வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதுமே தாடிகாரனுக்கு ஏதோ போன் வந்துச்சு. உடனே ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனா. இந்த நேரத்துல அப்படி என்னம்மா எமர்ஜென்சி? இரு, நான் போன் பண்ணி பாக்குறேன். தாத்தா தாத்தா, வேணாம் தாத்தா, இப்பதானே கிளம்பி போனா, வந்ததும் என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஆமாங்க, ராணி சொல்றதும் சரிதான். இப்பதானே கிளம்பி போயிருக்கா, வண்டி ஓட்டிட்டு இருப்பான். எங்க போயிட போறா? வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு தானே வந்து சேரணும். அப்ப என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம், சரியா?